543 மக்களவை தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படுகிறது. பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அட்டவணையை வெளியிடுகின்றனர். தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடத்தப்படுமா? இன்று பிற்பகல் வெளியாகிறது முக்கிய அறிவிப்பு. இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்ற மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த OPSக்கு தடை விதிக்க கோரி EPS தொடர்ந்த வழக்கு. திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். காங்கிரஸ் மதிமுகவுடனான தொகுதி பங்கீட்டை இன்று இறுதி செய்ய திமுக திட்டம். எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதியாகி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். சென்னை நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் பிரதான ஊந்துக்குழாய்கள் பொருத்தும் பணி நிறைவு. அதிகாலை 3:30 மணி அளவில் பணிகள் முடிந்து உற்பத்தி தொடங்கியதாக சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு. மாநிலங்களில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக பிற மாநில கட்சிகளோடு ஒப்பிடுகையில் குறைவாகவே தேர்தல் பத்திரத்தை பெற்றுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க புரோரேட்டை பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் கேளுங்க, கும்மடி குண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக இவ்வளவு பணம் போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி வள சென்னை கேட்கணும். தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக நிர்வாகி அகோரம் கைது. மகாராஷ்டிராவில் பதுங்கியிருந்தவரை மயிலாடுதுறை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்ததாக காவல்துறை தரப்பில் தகவல். அனைத்து மத நம்பிக்கைகளையும் சமமாக மதிப்பதாக ஐநாவில் இந்திய பிரதிநிதி பேச்சு. உலக அளவில் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கண்டனம். திட்டமிட்டபடி டெல்லி நோக்கிய யாத்திரை தொடங்கும் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. நண்பகல் 12 மணிக்குள் பஞ்சாப் ஹரியானா எல்லையிலிருந்து பேரணி தொடங்கும் என்றும் திட்டவட்டம். மக்களவை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம். தமது ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி. தேர்தல் பத்திர திட்டம் உலகின் மிகப்பெரிய மோசடி திட்டம் என ராகுல் காந்தி விமர்சனம். கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக பிரதமர் மோடியின் சிந்தனையில் உதித்த திட்டம் எனவும் காட்டம். தேர்தல் பத்திரங்கள் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா கருத்து. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவே தேர்தல் பத்திர திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் விளக்கம். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஆஜராக வாய்ப்பு. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஆஜராக உள்ளதாக தகவல். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகராவின் மகள் கவிதா ஹைதராபாத்தில் கைது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் விசாரணைக்காக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர். சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது செய்யப்பட்டதை கண்டித்து BRS கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம். அமலாக்கத்துறை வாகனத்தை சூழ்ந்து கொண்டு முழக்கமிட்டு எதிர்ப்பு.
சோமாலியா கடற்பகுதியில் வங்கதேச கப்பல் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். இந்திய கடற்படையின் எதிர்த்தாக்குதலால் கொள்ளை முயற்சி தடுத்து நிறுத்தம். டெல்லி மெட்ரோவில் ஒலித்த ஆர்சிபி கோஷம். மகளிர் கிரிக்கெட் தொடரில் ஃபைனலுக்கு தகுதி பெற்றதை கொண்டாடிய ரசிகர்கள். செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான புதுப்பேட்டை படத்தின் 2ஆம் பாகத்திற்கான கதை தயார் என தகவல். அடுத்த சில மாதங்களில் படப்பிடிப்பை தொடங்கவும் திட்டம். ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில் பங்குனி உத்தர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.